ஹாய். இந்த வீடியோவில் நம்ம விக்ஸ் இந்தியா விக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வால்டிலிட்டி இண்டெக்ஸ் அதுதான் விக்ஸு. அப்படி இல்லைனா ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபியர் இருக்காது. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். விக்ஸ் அதிகமாகும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு செல் ஆஃப் ஃபியர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் இல்லைனா செல்லிங் திரும்புறதுக்கான சான்சஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து விக்ஸு. லாஸ்ட் மந்த்து நிஃப்டி 7.5% ஏறி இருக்குது, விக்ஸு 12.5% ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட் வயலண்ட்டாக மேலே போகும்போது விக்ஸும் கூடயே சேர்ந்து மேலே போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விக்ஸு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வீக்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் 500 பாயிண்ட் இறங்குது, அடுத்த நாள் 300 பாயிண்ட் ஏறுது. திரும்ப ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் திடீர்னு 200 பாயிண்ட் இறங்குது, ஒரு 180 to 200 பாயிண்ட் மறுபடியும் ரெக்கவரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து வால்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் விக்ஸ் வந்து அதிகமாகும்போது தான் விக்ஸும் ஏறும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கிறதுனால இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து மார்க்கெட்டோட வால்டிலிட்டி இன்னும் அதிகமாகவே இருக்கும். இது வந்து விக்ஸோட வீக்லி சார்ட்டு. ஸோ இதில் விக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த டவுன் ட்ரெண்டை வந்து விக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 28 நவம்பர், அதாவது நவம்பர் எண்ட்லேயே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சைடுவேஸ் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதாவது 10 to 13, இந்த 10 to 13க்குள்ளே தான் வந்து நமக்கு மார்ச்சில் இருந்தே மார்ச் எண்டில் உள்ளே வந்துச்சு. ஸோ ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த 10 to 13 விக்ஸில் தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்லாவே பூம் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டியோட சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த மார்ச்லேருந்து, இந்த வருஷம் மார்ச்லேருந்து மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ விக்ஸு வந்து ஒரு சைடுவேஸில் போனதுனால மார்க்கெட் நல்லா பூம் ஆகிருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 13 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆக முடியல. லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் வந்து 13 பிரேக் பண்ணி விக்ஸு க்ளோஸ் ஆச்சு. டெக்னிக்கலாக வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கு 13க்கு மேலே ஓப்பன் க்ளோஸே வந்திருக்குது. ஸோ அதனால் விக்ஸ் பிரேக் அவுட் வந்து ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு 16 தான் வந்து விக்ஸுக்கு டார்கெட். ஏன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 16 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்குது. இப்போது அந்த 16 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ விக்ஸு வந்து இந்த 13 to 16 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து வால்டிலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 6 to 7 months பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்தளவுக்கு வால்டிலிட்டியை பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் அந்த வால்டிலிட்டியை பார்ப்பீங்க. அது காரணம் வந்து இந்த விக்ஸு தான். ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து ரொம்பவே கேஷியஸாக இருக்கணும். இந்த 13க்கு கீழே விக்ஸு வருது அப்படின்னா வால்டிலிட்டி கம்மியாகும். இந்த 13க்கு மேலே இருக்க வரைக்கும் வால்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். இந்த 16 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸுக்கு தான் கொண்டாட்டம். ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிறையாவே வந்து லாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வைடு பொசிஷன் எடுக்கிறவங்க, அதாவது க்ளோஸ் இந்த மணியில் எடுத்தால் மார்க்கெட் சைடுவேஸில் போயிடும். சைடுவேஸில் போகும்போதும் ப்ரீமியம் வந்து கம்மியாகும். அவுட் ஆஃப் த மணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 7 நாள் 8 நாள் சைடுவேஸ்லேயே போயிட்டு உங்கள் ப்ரீமியம் ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போது 13 to 16 இருக்கும்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகும். ஸோ அகைன் 13க்கு கீழே விக்ஸு போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ 13 to 16 ரேஞ்சில் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 16க்கு மேலே போச்சு, இல்லை 16ஐயும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னுமே வந்து வயலண்ட்டான மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.